வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை ஆனைக்கட்டி அருகே கோபனாரி இருளர் சமுதாய கிராமத்தில் 15வது ஆண்டாக பொங்கல் விழா. கோபனாரி மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து ஒன்று திரண்ட 1000த்திற்கும் மேற்பட்ட இருளர் சமுதாய மக்கள் பொங்கல் விழாவில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி மற்றும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் ஈஸ்வரசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்பு. மேலும் நிகழ்ச்சியில் பாஷ் குளோபல் சாப்ட்வேர் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட், சிரிகோர் ஃப்ளோ டெக்னாலஜிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், விஸ்டன் டெக்னிக்கல் அண்ட் சர்வீசஸ் சென்டர் பிரைவேட் லிமிடெட் அண்ட் லயன்ஸ் கிளப்ஸ் ஆகிய நிறுவனங்கள் கலந்து கொண்டு மலைவாழ் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இருளர் சமுதாய மக்களுக்காக 15வது ஆண்டாக பொங்கல் விழா. கோவை மாவட்டம் காரமடை ஒன்றியத்துக்குட்பட்ட ஆனைக்கட்டி அடுத்துள்ள கோபனாரி கிராமத்தில் நேட்டிவ் மெடிக்கேர் அறக்கட்டளை கடந்த 35 ஆண்டுகளாக ஆனைக்கட்டி பகுதியில் உள்ள மலைவாழ் மக்களுக்கு பல்வேறு சமூக மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மலைவாழ் கிராமத்தில் 15வது ஆண்டு பொங்கல் விழாவில் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்களுடன் இணைந்து பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி கலந்து கொண்டு இருளர் சமுதாய மக்களுக்கு வழங்கப்படும் திட்டங்களை வாழ்த்தி பேசினார். பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் ஈஸ்வரசாமி துவக்க உரையாற்றினார். இந்நிகழ்வில் பெருநிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டங்கள் துவங்கப்பட்டது. குறிப்பாக வாஷ் நிறுவனத்தின் CSR திட்டத்தின் மூலமாக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புனரமைக்கும் திட்டம் துவங்கப்பட்டது. மேலும் சிரிகோர் நிறுவனத்தின் CSK திட்டத்தின் மூலமாக புனரமைக்கப்பட்ட அரசு பள்ளி பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டது. விஸ்டன் நிறுவனத்தின் CSR திட்டத்தின் மூலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் அளிக்கும் திட்டம் சிறப்பு வாய்ந்த பொங்கல் விழாவில் துவங்கப்பட்டது. 10க்கும் மேற்பட்ட உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை இவ்விழாவில் வழங்கப்பட்டது. இதில் முக்கிய நிகழ்வாக 1000த்திற்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்களுக்கு பொங்கல் பரிசாக புத்தாடைகள் வழங்கப்பட்டது. விழாவில் ஆதி கூட்டமைப்பின் சார்பாக பார்வதி அம்மாள் வரவேற்புரை வழங்க கோவை மாவட்ட சுகாதார அலுவலர் பாலுசாமி வாழ்த்துரை வழங்கினார். நேட்டிவ் மெடிக்கேர் அறக்கட்டளை நிறுவனர் சங்கர நாராயணன் தலைமை உரையாற்றினார். மலைவாழ் மக்களுக்காக கொண்டாடப்படும் பொங்கல் விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த குக்கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் இவ்விழாவில் பல்வேறு உதவிகளை வழங்கிய நிறுவனங்களின் சார்பில் அதன் நிர்வாகிகள் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர்.
பொங்கல் விழாவை நடத்தி கொண்டிருக்கும் அருமை நண்பர், அறிவான நண்பர், NMCT சேர்மன் சங்கரநாராயணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூற வயதில்லை. வணங்கி எங்களுடைய ஸ்டார்ஸ் கிளப் வந்து அவர் கூடயே இருக்கேன்னா அவர் எங்க மெம்பரு, எனி சர்வீஸ் பண்ணாலும் நாங்கள் அவர் கூட இருந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்படி ஒரு தருணத்துல ராமருக்கு அணில் உதவுன மாதிரி ஒரு சிறு தொகை 15,000 ரூபாயை எங்கள் அறிவா ஸ்டார் சங்கத்தின் மூலம் எங்களுடைய பொருளாளர் கமலக்கண்ணன் அவர்கள் சர்வீஸ் இருக்கும் சங்கரனுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் மற்றும் அவருடன் பணிபுரியும் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சங்கர் நாராயண். நேட்டிவ் மெடிக்கேர் அறக்கட்டளையுடைய மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கின்றேன். கடந்த 36 வருஷ காலமாக ஆதிவாசி பெருமக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்கள் செய்துள்ளோம். இன்னைக்கு பொங்கல் விழா கோபனாரி பகுதியில் கொண்டாடியுள்ளோம். இந்த பொங்கல் விழாவில் முக்கிய அதிதியாக காந்திகுமார் பாட்டி IAS மாவட்ட ஆட்சித்தலைவர் வருகின்றார்கள். அதே போல எங்களுடைய சிறப்பு விருந்தினர் இந்த விழா துவங்கி வைக்கிறதுக்காக MP ஈஸ்வரசாமி பொள்ளாச்சியிலிருந்து வருகின்றார்கள். இவர்களுடைய முன்னிலையில் இந்த விழா சிறப்பாக நடைபெற்றது. கிட்டத்தட்ட 1000 ஆதிவாசி மக்களுக்கு புத்தாடை வழங்கப்பட்டுள்ளது. அது போக சில கார்ப்பரேட் CSR ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு ஆரம்பித்துள்ளோம். CSR ப்ராஜெக்ட்ஸை பற்றி என்னுடைய டைரக்டர் பிரபு சங்கர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூறுவார்கள். அத்தனை நன்கொடையாளர்களுக்கும் என்னுடைய நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இன்றைய தினம் பெருநிறுவன சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் 3 திட்டங்கள் துவங்கப்பட்டது. குறிப்பாக பாஸ் நிறுவனத்தினுடைய CSR திட்டத்தின் கீழ் 10 மலைவாழ் பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு புனரமைக்கும் திட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியினுடைய மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரசாமி ஐயா அவர்களின் தலைமையில் துவங்கப்பட்டது. மேலும் சர்க்கார் நிறுவனத்தினுடைய பள்ளி கட்டமைப்பு திட்டம் ஒப்படைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வெஸ்டியோன் CSR நிறுவனத்தினுடைய திட்டமான பள்ளி குழந்தைகளுக்கு, குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை, பள்ளி உபகரணங்கள் கொடுக்கும் திட்டமும் இன்றைய தினம் துவங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியிலே குறிப்பாக காரமடை, பெரியநாட்டு மூலம் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மலைவாழ் கிராமங்களுக்கும் NMCT நிறுவனத்தின் சார்பாக சுகாதாரம் சார்ந்த, கல்வி சார்ந்த, சுற்றுச்சூழல் சார்ந்த நிகழ்வுகளை NMCT தொண்டு நிறுவனம் கடந்த 36 வருடங்களாக வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது. சார், எவ்வளவு பள்ளி மாணவிகளுக்கு இந்த திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு சார்? காரமடை ஒன்றியத்தில் மற்றும் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு விதங்களில் உதவிகள் சென்று வருகிறது. சுற்றுப்பட்டதுல எந்தெந்த பகுதி மக்கள் இங்க இன்னைக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் வாங்கிட்டு போயிருக்காங்க? கிட்டத்தட்ட சுற்று வட்டாரத்தில் 40 குக்கிராமங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் இந்த நலத்திட்ட உதவிகளை இன்று பெற்றுள்ளனர்.
இந்த பொங்கல் விழாக்கு ஸ்பான்சர் பண்ண அரிமா சங்கம் மற்றும் நிறுவனங்களான சத்வர், பாஷ் மற்றும் விஸ்டியான் நிறுவனங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிக்கிறோம். என்னோட பேர் நாகரத்னம். கடந்த 23 வருஷமா நான் இதுல வேலை செஞ்சுருக்கேன். அதாவது 37 வருஷம் ஆச்சு எங்க நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணி. எங்க நிறுவனத்துல எந்த ப்ராஜெக்ட் வாங்கினாலும் அவங்க தன்னிச்சையா செயல்படுறதுக்கு ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு முன்னாடியும் அவங்க தானே நிர்வாகம் நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி வளர்த்ததுனால 3 சிபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒன் ஆஃப் த ஆதி ஃபெடரேஷன் ஒன்று, வினிஸ்டா ஃபெடரேஷன் ஒன்று கண்டிப்பாக. அந்த ஆதி ஃபெடரேஷன் மூலியமா தான் இன்னைக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாம் 48 கிராமங்களுக்கு எங்களால செய்ய முடியுது. இந்த உதவி செய்யற எல்லா நிறுவனங்களுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் இருக்கேன். இது 15 வருஷமா மேலும் மேலும் நல்லா சிறப்பா நடந்துருக்கு. பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு நல்லா இருக்கனால நாங்கள் இந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். நன்றி. ஆமா, வருஷம் இந்த பயனாளர்கள் ஜாஸ்தி ஆயிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல நாங்க ஒரு சின்ன 200 பேர் 100 பேர் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு 2000 பேர் பார்த்திருக்கீங்க. வருஷம் அதிகமாகி எங்களுக்கு நிறைய டோனர்ஸ் நிறைய அதிகமா வர்றாங்க சார். அதனாலதான் எங்களுக்கு இந்த மக்கள் எங்களுக்கு தேடி இந்த மக்களை பார்த்து நீங்க எங்கேயுமே இந்த மாதிரி பாத்துக்க முடியாது, அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அதனால தானா தேடி வர அளவுக்கு அந்த இதையை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். நலத்திட்ட உதவிங்கிறது சேர்ற இடத்துல போய் சேர்ந்தாதான் அந்த உதவி பெறுவர்களுக்கும் கொடுப்பவர்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதனால அப்படிப்பட்ட செயல்பாடுனால எங்க நிறுவனம் இந்த அளவு வளர்ச்சி நாங்களும் இந்த அளவு வளர்ச்சி இருந்திருக்கோம். நான் ஒரு சாதாரண இந்த மாதிரி ஒரு பெண்ணு தான், சாதாரண எஸ்ஐடி மெம்பர். இன்னைக்கு இந்த அளவு ட்ரஸ்டியா நின்று சாரி எங்களை ஈக்குவலா ரேஸ் கொடுத்து பண்றாங்கன்னா அந்த வளர்ச்சி எனக்கும் இருக்கு, எங்க நிறுவனத்துக்கு இருக்கு, எல்லாத்துக்கும். அது மக்களுக்கு நல்லபடியா போய் சேர்ந்துருச்சு. அப்ப மக்கள் உணர்த்துறாங்க. அதனால என்றைக்கு இன்னும் மேலும் மேலும் சிறப்பா வளரும், 100 ஆண்டு காலம் நல்லா வளரணும் தான் நாங்க ஆசைப்படுறோம். அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பும் வேணும். நன்றி. வணக்கம் சார், என் பேர் வெங்கடேஷ் சார். திருப்பூர்ல திருச்சி கிளாத்திங் கம்பெனியோட ப்ரொப்ரைட்டர் நான். ஆக்சுவலி இங்க இவங்க என்எம்சிடி ட்ரஸ்ட்ல இருந்து ஆக்சுவலி கிட்டத்தட்ட இவங்களோட ரிலேஷனா ஒரு 15 வருஷமா இல்லாதப்பட்ட குழந்தைகளுக்கு இவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் ஏதாவது தேவைன்னு பள்ளி படிப்பு கேட்பாங்க, இல்ல ஸ்கூல்ல எஜுகேஷன்ல ஃபீஸ் கட்ட முடியாம, காலேஜ்ல ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கிறவங்க குழந்தைகள் இந்த மாதிரி இருக்காங்க, பாதையில் நிப்பாட்டிட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுப்பாங்க. இது வரைக்கும் ஒரு 10 வருஷமா நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் 15ஆவது வருஷம் பொங்கலுக்கு கோப்பனேரில் நடக்குது. இதுக்கு எனக்கு விசிட் பண்ணி எனக்கு ஏதாவது குழந்தைகளுக்கு இந்த வட்டம் எதுவுமே பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட சுமார் ஒரு 500 குழந்தைகளுக்கு புத்தாட ட்ரெஸ் இந்த வட்டம் நான் என்னோட கம்பெனி நிறுவனத்துல இருந்து தச்சு செஞ்சு 500 குழந்தைகளுக்கு இந்த வருஷம் பொங்கல் நல்லா சிறப்பா அந்த கோப்பனேரி சுற்றி பாதி மக்கள் எல்லாம் கொண்டாடணும்னு இவங்க ஸ்பான்சர் கொடுத்துருக்கேன் சார். ரொம்ப நன்றி சார். நாங்கள் திருப்பூர் மெல்வின் ஜோன்ஸ் லைன்ஸ் சங்கத்திலேருந்து வந்திருக்கிறோம். எங்கள் சங்கம் திருப்பூரில் ஆரம்பித்து 21 வருஷம் ஆச்சு. நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி அவுட்டரில் வில்லேஜுங்க ட்ரைபல் பீப்புள்ஸ் பர்டிகுலராக அவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் நிறைய சர்வீஸ் பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக என்எம்சிடிஏ கூட இணைந்து நாங்கள் பல வருடங்களாக இந்த மாதிரி சேவை திட்டங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். இப்போ இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா அவனாசியில் இப்போ எங்களுக்கு ஒரு மெடிக்கல் கேம்ப் நடந்துகிட்ருக்குது. அதை தொடங்கி வச்சுட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நான் பேசுகிறது லயன்ஸ் கிளப் ஆஃப் திருப்பூர் மெல்வின் ஜோன் சார்ட்டர் பிரசிடென்ட் வின்சென்ட். அதோடைய பட்டய தலைவர் நான். அதோடைய முன்னாள் தலைவர் வக்கீல் அருணாசலம் ஐயா அவர்கள் கேம்ப் ஆர்கனைசர். அவர் இப்போ பேசுவார். அனைவருக்கும் வருகின்ற பொங்கல் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சிறப்பாக அமைய வேண்டும். எங்களுடைய அரிமா சங்கத்தினுடைய நோக்கம் என்னவெனில், பொதுமக்களுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவியும் சேவையும் செய்ய வேண்டும். குறிப்பாக எந்த ஒரு மனிதரும் தனக்கு வசதி இல்லை என்று தனக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் நொடிகளை இருந்து பாதுகாக்க முடியவில்லை என்ற ஒரு நிலை ஏற்படாத இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் முதலில் எங்களுடைய அரிமா சங்கத்தின் மூலமாக முதல் சேவையாக செய்வது கண் சிகிச்சையாகும். காரணம், மனித வாழ்வில் கண் சிகிச்சை, கண்ணானது மிக மிக முக்கியமானது. அந்த சேவையை எங்களுடைய அரிமா சங்கம், திருப்பூர் மெல்வின் ஜோன்ஸ் அரிமா சங்கம் கடந்த 22 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து செய்து வருகின்றது. குறிப்பாக இன்றைய தேதியில் எல்லோருமே நகர்ப்புறத்தில் இருக்கின்ற வாழ்க்கையானது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாகும். ஆனால் கிராமப்புறத்தில் உள்ள இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இங்குள்ள மக்களுக்கு அவர்களுக்கு புத்தாண்டு அந்த பொங்கல் அன்று புத்தாடை அணிவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதை கருத்தில் கொண்டு எங்களுடைய சங்கத்தின் சார்பாகவும் மற்ற இதர சங்கத்தின் சார்பாகவும் இங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அவர்களுக்கு ஷர்ட்டும் சேலைகளும் மற்ற இதர துணிமணிகளும் வாங்கி கொடுத்துள்ளோம். உண்மையிலேயே மிக சிறந்த தேவையாகும். நன்றி, வணக்கம். இந்த வருடத்தின் எங்களது லயன்ஸ் சங்கத்தின் தலைவர் சரவணகுமார் சில வார்த்தைகள். எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் லயன்ஸ் கிளப் மெல்வின் ஜோன்ஸ் தலைவர் சரவணகுமார் பேசுகிறேங்க.
நாங்கள் பல கேம்ப் நடத்திட்டு இருக்கோம். முக்கியமாக கோர்ட்டில் வந்து எல்லாத்துக்கும் வந்து கேம்ப், எல்லா திருப்பூர் மாவட்டத்தை சுற்றி உள்ள எல்லா கோர்ட்டுக்கு வந்து கேம்ப் நடத்திட்டு இருக்கோம். அது போக எல்லா ஸ்கூல்லேயும் வந்து மெடிக்கல் கேம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் வந்து 21வது வருஷம் நான் ப்ரெசென்ட்டாக இருக்கிறது. இன்னும் பல சேவை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. வணக்கங்க. நன்றி. மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.